Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 546 part 1. ஓபன் பண்ணா நம்ம குயின் ஒட்டஹிமே அந்த லூசு பைய செலஸ்டியல் டிராகனோட ஃபிஷ்மேன் ஐலாண்டோட தலையெழுத்தையே மாத்துறதுக்காக கிளம்புனாங்க. அப்படி குயின் போனதுனால அங்க இருக்க மக்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவும் கவலை. சொல்ல போனா நெப்டியூனோட ஃபேமிலி எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. கவலைப்பட்டுட்டு எப்படியாச்சும் சேஃப்டியா அவங்க வரணும்னு சொல்லி அவங்களுக்காண்டி ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க. ஷிரோகோஷி அந்த டைம்ல குட்டி பொண்ணாச்சா அவன் ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பான். அந்த டைம் இந்த லூசு பைய வேண்ட டெக்கனை காட்டுறாங்க. அவங்கிட்ட அவன் ஆளுங்க டமடே பாக்ஸ்னு ஒரு பாக்ஸ பத்தி சொல்லுவானுங்க. அது யூகு பேலஸ்ல இருக்குது. அதை வச்சு எவ்வளவு எங்க இருந்தாலுமே வயசானவங்களா மாத்த முடியும். இப்போ வேண்ட டெக்கனால நம்ம ஷிரோகோஷியை கல்யாணம் பண்ண முடியாது. ஏன்னா அவ சின்ன பொண்ணு. அவளை மட்டும் அந்த டமடே பாக்ஸை யூஸ் பண்ணி பெரிய ஆளா மாத்திட்டா அதுக்கப்புறம் ஈஸியா கல்யாணம் பண்ணலாம்ல. பஞ்சாயத்து ஓவரு. அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அதை மட்டும் பண்ணிட்டானா இவன் ஆசைப்பட்டது எல்லாமே நிறைவேறிடும். ஆனா ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்ணணும், அந்த டமடே பாக்ஸை போய் ஆட்டைய போடணும். ஆனா அதுக்குமே இவங்க யூகு பேலஸ்குள்ள போகணுமே. அது ஒன்னும் சாதாரண விஷயமே இல்ல. சொல்ல போனா போக முடியாது. சோ என்ன பண்ணலாம்னு தீவிரமா யோசிப்பான். உடனே கூட இருக்கிற பிரில்லியன்ஸுங்க ஐடியா கொடுக்குறாங்களாமா. நீங்க மட்டும் ஷிரோகோஷியை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா எப்ப வேணாலும் உள்ள போலாம் வரலாமே. அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்கம்மா? ஐயோ என் சந்தன கட்டைகளா உங்க மூளை அப்படியே பொங்கி வலியுதே. அப்படியே ஒரு டம்ளர்ல புடிச்சு பத்திரமா வச்சுக்கீங்க. தீந்திர போது கொய்யாலைகளான்ட்டு அவன் அவளை பத்தி யோசிப்பான். ஷிரோகோஷி ஒன்னும் அவ்வளவு அசிங்கமான பொண்ணு கிடையாது. இப்ப கியூட்டா சின்ன பொண்ணா இருக்கா. 20 வயசெல்லாம் தாண்டும் போது இன்னும் அழகாவே மாறிடுவா. ஆனா அவளோட சைஸ் பெருசே பாஸ். அவ மூச்சு விட்டாலே நீங்க தாங்க மாட்டீங்களே பானுங்க. அதை பத்தி நீங்க ஏன்டா கவலைப்படுறீங்க? நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? எனக்கு அவ பெரிய சைஸ்ல இருந்தாதான் பிடிக்கும். ஏன்னா அவ ஒரு லெஜெண்டரி மெர்மெய்டு. அதனால மூடிட்டு இருங்க. அவ நினைச்சான்னா சீக்கிங்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி அவளை கல்யாணம் பண்ணிட்டா அவளோட பவரை இவன் யூஸ் பண்ண முடியும். அப்படி மட்டும் யூஸ் பண்ணா இவன் நினைச்சது எல்லாமே சாதிக்கலாம்ல. இவனோட ஆசை அப்படி என்ன இருக்க போது? பெரியவங்களுக்கு ஹெல்ப் பண்றது இல்ல அனாத ஆசிரமத்துக்கு டொனேட் பண்றது நான் பண்ண போறான். பண்ணாட பைய தங்க வைரோன்னு எல்லாத்தையும் திருடதான் பாப்பான். என்னோட முன்னோர்கள் ஆசையை நான் நிறைவேற்ற போறேன். வேண்ட டெக்கன் ஃபேமிலியே அது என்னால மட்டும் தான் முடியும். சரி ரைட், ஃபர்ஸ்ட் என் கல்யாணத்துக்கான இன்விடேஷன் ரெடி பண்றேன்னு சொல்லி எழுத ஆரம்பிப்பான். பாஸ் நீங்க அதுக்கு முன்னாடி போய் பொண்ணு கேட்கணும் பானுங்க. ஆனா ஆமா இல்லன்னு பேந்த முழிப்பான். அப்படியே கட் பண்ணா ஊருக்குள்ள எல்லா இடமும் இந்த பக்கம் திரும்பினா சோகம், அந்த பக்கம் திரும்பினாலும் சோகம், பின்னாடி பார்த்தாலும் சோகம் தான். ஏன்னா குயின் வரலையேன்னு கவலை. குயின் வரலையேங்கிற கவலை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. எல்லாரும் அவன் நின்னு பேசிட்டு இருப்பாளே அந்த இடத்த வந்து பார்த்துட்டு மறுபடியும் அவங்க பேச வரமாட்டாங்களான்னு ஏங்குவாங்க. அம்பிட்டு கவலை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க சேஃப்டியா வந்தா மட்டும் போதும். சொல்ல போனா ஜிம்பை கிட்ட சின்ன பொண்ணுகள்லாம் குயின் எப்ப வருவாங்கன்னு விடாம கேட்பாங்க. அவன் என்ன சொல்லுவான், எல்லாரும் நம்பிக்கை வைங்க, உங்களை மாதிரி குழந்தைகளோட ஃபியூச்சருக்காக தான் அவங்க போயிருக்காங்க, கண்டிப்பா வந்துருவாங்க, கவலையே படாதீங்கன்னு சொல்லி ஆறுதல் சொல்லுவான். அப்படியே நாட்களும் போய்கிட்டே தான் இருக்குது. எல்லாருமே அந்த கடலை பார்த்து எப்படா ராணி திரும்பி வருவாங்கன்னு கவலையோட காத்துக்கிட்டு இருப்பாங்க. கிங்குக்கு கூட கவலை தான். ஆனா குயின் மேல அவருக்கு நம்பிக்கை இருக்குது. சொல்ல போனா குயின் போய் ஒரு வாரம் தான் ஆகுது. ஆனா அது 100 நாள் ஆன மாதிரி அவங்களுக்கு ஃபீலிங். சோ இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் இந்த மீன் பிடிச்சிட்டு இருக்கவங்க தூரத்துல ஒரு கப்பல் ஒண்ண பாப்பாங்க. அதை பார்த்த உடனே எல்லாத்துக்குமே பீதி. ஐயோ என்ன வருது ஏது வருதுன்னு தெரியலையே, மறுபடியும் ஏதாச்சும் பைரட்ஸுங்க வந்தானுங்கன்னா பஞ்சாயத்து பண்ணிடுவானுங்களேன்னு சொல்லி பயந்து போய் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா வந்தது யாருன்னு பார்த்தா நம்ம குயின் ஒட்டஹிமே. அவளை பார்த்த உடனே 50 பேத்துக்கு செம்ம ஹாப்பி. அப்படியே கோலாகலமா கொண்டாடுவாங்க. அந்த லூசு பைய கூட போகும்போது செத்துருவான்னு தான் நினைச்சாங்க. ஆனா உயிரோட வந்துட்டால, அதான் ஆனந்த கண்ணீர். சோ ஒரு வழியா குயின் அவ நினைச்சதை சாதிச்சுட்டா. எப்படின்னா அந்த செலஸ்டியல் டிராகன்ஸ் எல்லாத்தையுமே அமைதியாக்கி அவங்க கிட்ட இருந்து ஒரு பேப்பர் ஒன்னு எழுதி வாங்கிட்டு வந்திருப்பா. அதுதான் இந்த ஃபிஷ்மேன் ஐலாண்டோட தலைவிதியவே மாத்த போகுதுன்னு எல்லாத்துக்கும் சந்தோஷம். அப்புறம் என்ன 50 பேர்த்தை நிக்க வச்சு அந்த பேப்பர்ல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு எல்லாத்தையும் தெளிவா சொல்லுவா. ஃபிஷ்மேன்ஸுக்கும் ஹியூமன்ஸுக்கும் எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம நட்பு உருவாக்குறதுக்காக அவங்க மக்கள்லாம் சைன் பண்ண ஒரு பெட்டிஷன் ஒன்னு கேட்டிருக்காங்க. அப்படி மட்டும் எல்லாரும் விருப்பம்னு சொல்லி சைன் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அதுக்கப்புறம் எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம இவங்க இங்க இருந்து மேல போயிருவாங்க. இப்படி அவ பயங்கரமா சொல்லிட்டு இருப்பா. ஆனா சுத்தி இருக்கவங்க யாருக்குமே இன்னும் நம்பிக்கை வரல. ஏன்னா செலஸ்டியல் டிராகன்ஸ் எவ்வளவு கொடூரமானவனுங்கன்னு அங்க போய் சிக்கி சினாபினமானவனுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது அவனுக்கு எப்படி இந்த பெட்டிஷனுக்கு ஓகே பண்ணுவானுங்க. அதனால ஒரே பதட்டம். இப்போதைக்கு குயினுக்கு இவங்க எல்லாரும் சைன் பண்ண பேப்பர் வேணும், அவ்வளவுதான். காமான் எல்லாம் வந்து சட்டை புட்டுன்னு சைனை போட்டு கொடுங்க, அப்பதான் நம்ம அடுத்த வேலையை பார்க்க முடியும். அதுக்காண்டி நான் ஆர்வமா இருக்கேன் பா. ஆஹா திரும்பி வந்தவ பெரிய குண்டை தூக்கி போறாளேன்னு எல்லாருமே பீதியில தான் இருப்பாங்க. குயினோட ஆசை எப்படியாச்சும் இங்க இருந்து ரீலோகேட் ஆகி ஹியூமன்ஸ் கூட போய் வாழ்ந்துடணும், அவ்வளவுதான். என்ன எல்லாத்துக்கும் ஓகேவான ஒண்ணு அந்த இடத்துல அப்படி ஒரு அமைதி. அவ்வளவு கூட்டம் இருக்குது, யாருமே ஒத்த வார்த்தை கூட பேசல. குயின் இருந்துகிட்டே நீங்க சைன் பண்ணுங்க, உங்களோட சைன் எனக்கு வேணும்பா. எல்லாம் அமைதியா இருக்கத பார்த்தோன்னே அவளுக்கு அப்படியே நடுங்க ஆரம்பிக்கும். ஐயோ சைன் பண்ண மாட்டாங்க போலயேன்னு. அந்த டைம் திடீர்னு 3 சைன் பண்ண பேப்பர் அப்படியே உள்ள தூக்கி போடுவாங்க. யாருன்னு பார்த்தா அந்த பேப்பர் இதுக்கு முன்னாடி எங்க அம்மா கேட்டாங்கன்னு சொல்லி எடுத்துட்டு போன பொடுசுங்க. இவங்களை நம்பி என்ன பண்றது, நீங்க தான் வேண்டான்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் ஏன் சைன் பண்ணி போட்டீங்கன்னு கேட்டா நாங்க மட்டும் சைன் பண்ணல, எங்க அம்மா அப்பா எல்லாருமே சைன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியா அப்படின்னு அவ சந்தோஷப்படும் போதே அடுத்தடுத்து பேப்பர் குமிய ஆரம்பிச்சிடும். எல்லா பேப்பர்ல இருக்கவங்களும் சைன் பண்ணி நாங்க ரெடின்னு போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் தான் நிமிந்து பாப்பா.
அப்பா சுத்தி இருக்க அத்தனை பேர்த்தோட கையிலயுமே சைன் பண்ண பேப்பர் இருக்குது. எல்லாரும் சந்தோஷமா போறதுக்கு ரெடியா இருக்காங்க. நம்பிக்கை அதாட எல்லாம். இத குயின் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இப்ப மேட்டர் என்னன்னா, அவ வச்சிருந்த பொட்டி சுத்தமா பத்தல. இன்னும் ஏகப்பட்ட பேப்பர்ஸ் போட வேண்டி இருக்குது. ஆளுங்க வந்துகிட்டே இருக்காங்க. அதனால பெரிய பெட்டியை ஒண்ணு தூக்கி கொண்டு வந்து வைப்பானுங்க. பேப்பரை போடுறதுக்காகவே எல்லாம் அடிச்சு புடிச்சு வருவாங்க. இது கனவா நனவான்னு அவளால நம்ப முடியல. ஆனா சாதிச்சுட்டால. சோ ஆனந்த கண்ணில தேம்பி தேம்பி அழுவா. சோ அவ சந்தோஷப்படுறத பார்த்துட்டு அவ ஃபேமிலியில இருக்க எல்லாத்துக்குமே செம ஹாப்பி. சோ இதுக்கப்புறம் ஹியூமன்ஸுக்கும் சரி ஃபிஷ்மேன்ஸுக்கும் சரி ஹிஸ்டரியில எந்த ஒரு பஞ்சாயத்தும் இருக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் எல்லாருமே பேப்பரை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அலியும் ஜிம்பைக்கெல்லாம் செம ஹாப்பி. ஏன்னா குயின் அவங்களோட நம்பிக்கையை வச்சு முதல் ஸ்டெப்பை இப்ப சக்சஸ்ஃபுல்லா சாதிச்சிட்டாங்கல்ல. அதுதான் அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும். டேட்டி பெல்லோ. சரி இப்ப ஐலாண்டையே நல்லபடியா மாத்திட்டால. அர்லாங் மட்டும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்திருந்தான்னா இன்னும் நல்லா இருந்திருக்குமோன்னு ஜிம்பைக்கு ஒரு ஆசை. ஆனா அவன் தான் எதையுமே கேட்கற மாதிரி இல்லையே. இப்ப இந்த சம்பவத்தை மட்டும் ஃபிஷர் டைகர் இருந்து பாத்துருந்தான்னா சூப்பரா இருக்குங்கிற மாதிரி சொல்லுவான். என்ன பண்றது, ஹியூமன்ஸோட ரத்தமே வேண்டான்னு சொல்லி வீரமா செத்து போயிட்டானே. இன்னொரு மேட்டர் என்னன்னா, சிக்னேச்சர் இவங்க கண்ட்ரில இருந்து மட்டும் இல்ல, ஏகப்பட்ட கண்ட்ரில இருந்து வந்துகிட்டே இருக்குது. எல்லாமே நம்ம குயினோட தைரியத்தால தானே. அவளை பொறுத்த வரைக்கும் அது தைரியம் இல்ல, என்கரேஜ்மெண்ட். அதுவும் அந்த ஒரு செகண்ட் தான் எனக்கே வந்துச்சேம்பா. என்னடானா சடனா அந்த சீக்கிங்ஸ் எல்லாம் வந்து பாத்துட்டு போச்சுங்கல்ல, அந்த டைம் தான். அது ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சுன்னு இன்னுமே அவ பசங்களுக்கு புரியல. அதை கூப்பிட்டதே ஷிரஹோஷி தான். இன்னுமா அவங்களுக்கு தெரியலன்னு அப்படியே ஷாக் ஆயிருவானுங்க. இப்போ இவங்க மெர்ஃபோல்க்கு இவங்களால ஃபிஷ் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். ஆனா பெரிய பெரிய சீக்கிங்ஸ் கூட எல்லாம் வாய்ப்பே இல்ல. ஏன் இவங்க அப்பா நெப்டியூனால திமிங்கலத்து கூட பேச முடியும். ஆனா சீக்கிங்ஸ் கூட பேச தெரியாது, பேச முடியாது. ஆனா 100 வருஷத்துக்கு ஒரு டைம் இவங்களோட லெஜெண்டரி ராயல் ஃபேமிலில சீக்கிங்ஸோட கம்யூனிகேட் பண்ற எபிலிட்டியோட ஒருத்தங்க பிறப்பாங்க. அந்த ஒரு ஆள் தான் ஷிரஹோஷி. சோ கண்டிப்பா இந்த பவரை கண்ட்ரோல் பண்ணி கத்துறதுக்கு யாரையாச்சும் அவ மீட் பண்ணுவா. அப்படி மட்டும் பண்ணான்னா அதனால இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் எப்படின்னு அவ மேட்டரை சொல்ல சொல்ல அத்தனை பேரும் ஷாக் ஆகிப்பானுங்க. உலகத்துக்கே சேஞ்சஸ் ஏற்படுதுன்னா கண்டிப்பா இந்த ஃபிஷ்மேன் ஐலாண்ட்லயுமே ஒரு மேஜர் சேஞ்ச் நடக்கும். அப்படின்னா நீங்க பண்றது அதுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்குமான்னு கேட்டா ஆமாம்பா. என்ன இந்த பவரை நல்லபடியா யூஸ் பண்ணா நிறைய பேர்த்தோட வாழ்க்கையை காப்பாத்தலாம். இல்ல தப்பான இன்டென்ஷன்ல யூஸ் பண்ணா அவ்வளவுதான். இந்த மொத்த உலகமுமே செத்து சுண்ணாம்பாயி சுடுகாட்டுக்கு போயிடும். சொல்ல போன உலகத்துல இது ஒரு பயங்கரமான பவர். இப்ப அவளுக்கு அந்த பவரை எப்படி கண்ட்ரோல் பண்ணும் என்ன பண்ணுன்னு தெரியல. ஆனா இப்ப யாராச்சும் அவளை வெறுப்பேத்தினாலோ இல்ல காண்டானாலோ இல்ல எமோஷனல் ஆகி அழுதாலோ இல்ல ஷாக் ஆனாலோ அது மூலியமா அவளுக்குள்ள இருக்க பவர் வெளியில எக்ஸ்போஸ் ஆகி அந்த சீக்கிங்ஸ் எல்லாம் கிளப்பிட்டு வந்துருங்க. இதை கேட்ட உடனே அவனுக்கு எல்லாம் பதறுவானுங்க. ஐயோ அப்படின்னா நம்ம மொத்த ஐலாண்டுமே பேன் கேக் மாதிரி ஆயிருமே, அதுக்கு என்ன பண்றது மம்மின்னு சொல்லி பதறுவானுங்க. ஆனா அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நான் அவளை நல்லபடியா பாத்துக்கிறேன். ஆனா நீங்க 3 பேரும் நல்லா ஸ்ட்ராங்கான வாரியரா ஃபியூச்சர்ல மாறணும். அது மட்டும் இல்லாம உங்களோட சிஸ்டரை நீங்க தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஓகேவா? உடனே அடுத்த வார்த்தையே கண்டிப்பா செய்வோம் பானுங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம நம்ம குயின் சந்தோஷமா சிரிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.